Hi friends, good evening. என் பேர் லோகேஷ். என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா லோகேஷ் D37. ஓகேங்களா, நான் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக நான் வந்து P&L வந்து ஜென்ரேட் பண்ணி என்ன வருது, லாஸ் வந்தால் லாஸ், ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட், நான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பியூர்லி ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான். ஓகேங்களா, நான் எப்படி பண்ணுறேன்னா, எனக்கு ஏதாவது டவுன் கிடச்சிது அப்படின்னா நிஃப்டி பீஸ் இல்லை ஸ்டாக்ஸ் ஏதாவது ஃபண்டமெண்டலாக இருந்தால் வாங்கி ப்ளட்ஜ் பண்ணிவிட்டு அந்த ஷேர்ஸ் அமௌண்ட் கொடுத்த ப்ளட்ஜிங் அமௌண்ட் வச்சு நான் வந்து செல்லிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஓவரால் ஷேர்ஸ் வேல்யூவே பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 to 8 lakhs இருக்கும். இது இல்லாமல் 4 to 5 lakhs நான் கேஷ் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், F&O செலக்ட் பண்ணியிருக்கேன். F&O செலக்ட் பண்ணிவிட்டு மந்த் பார்த்தீங்கன்னா மே மந்த் 1ஆம் தேதியிலேருந்து மே எண்டு வரைக்கும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். மே எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்போர்ட் வரட்டும், ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட்டு 1 மந்த்க்கான டேட்டா, எவ்ரி மந்த்க்கான டேட்டா இருக்குது. அதுக்கு பிஃபோர் மந்த்தும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள். ஓகேங்களா, இந்த ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறது லாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, 9,250, இந்த மாதிரி இருக்கிறது வந்து ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து மாறி தான் வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 3,000, அதுக்கப்புறம் 2,000, அதுக்கப்புறம் பாருங்கள் 9,000, இங்கே பாருங்கள் 12,000. ஓகேங்களா, 12,500 கிட்ட ப்ராஃபிட் இந்த மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லாஸ் அண்ட் ப்ராஃபிட் மாறி தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த பேஜ்க்கு போயிடுவோம். என்ன லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் பேஜ் போயிடுவோம். ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. என்னோட கேபிட்டல் 10 lakhs கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் லாஸ் எவ்வளோ புக் பண்ணியிருக்கிறதுன்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 32,000 rupees வந்து நான் லாஸை புக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங்கில் லாஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் லாஸ் வரும்போதும் P&L உங்களுக்கு காட்டுறேன், ப்ராஃபிட் வரும்போதும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பேஸ்ட் ஆன் த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3% கிட்ட வந்து லாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.